நம்ம ஆளுங்க மாதம் மாதம் ஆளை மாற்றி மாற்றிக்கிட்டு வராங்க. என் பிஸ்னஸ் எலக்ட்ரிக்கல், எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ். நான் இவங்களோட வாழணும், இந்த பூமிக்கு எதனா பண்ணணும் வந்துட்டேன். இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோன்னா, இங்கே குழந்தைங்க போட சொல்லுவா. என் பேர் பேரட் சுதர்சன். நான் சென்னை சிந்தார்பேட்டை ஏரியாவில் இருக்கேன். நான் பறவைங்களுக்கு ஒரு 16 வருஷமாக உணவு அளிக்கிறேன். எஸ்பெஷலி பேரட்ஸ். இங்கே பேரட்ஸ் நிறையா வருவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் கூகுளில் கூட போய் பார்க்கலாம். பேரட் சுதர்சன் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே வரும். இதை பார்க்குறதுக்கு வெளியூர்லேருந்து நிறையா ஃபாரினர்ஸ் வருவாங்க. ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து, அதுமாதிரி ஊர்லேருந்து வராங்க. ஏன்னா இது ஒரு மன அமைதி, பேர்ட் தெராப்பின்னு சொல்லுவாங்க. இதை உட்காந்து பார்த்தோன்னா இது ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இது ஒரு 16 வருஷமாக இவங்களுக்கு உணவளிக்கிறேன், கிளிகளுக்கு. ஏன் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒரு நாள் நான் மொட்டை மாடிக்கு வந்து பார்க்கும்போது ஒரு அம்மா உணவளிச்சிருந்தாங்க காகத்துக்கு. அப்போது நிறையா காகங்கள் சாப்பிடாமல் இருந்தது, உணவு பற்றாக்குறை இருந்தது. அதே சமயத்தில் இங்கே மரங்கள் நிறையா வெட்டின்னு இருந்தாங்க. மரங்கள்லேருந்து பறவைகள் பறக்கிறத பார்த்தேன். இவங்களுக்கு வீடும் இல்லை, உணவும் இல்லை, சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலான்னு நான் ஆரம்பித்தது தான் இந்த பேரட் சுதர்சனாக மாறிட்டேன். என்னை இவங்க தான் மாற்றினாங்க. முதல்ல காகங்கள் தான் வந்தது. காலப்போக்கில் வருஷங்கள் மாற மாற இது ஒரு கிளிகள் சரணாலயம் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து பார்க்குறாங்க. இது ஒரு சென்னையில் ஒரு நல்ல பெஸ்ட்டு பிளேஸாக நான் என் வீடை மாற்றி வச்சுருக்கிறேன். நீங்களும் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, பறவைங்களும் என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க எனக்கு ரிட்டன் கிஃப்டாக விதைகள் எடுத்துன்னு வந்து தருவாங்க. இவங்க இங்கே மட்டும் சாப்பிட்றதில்ல, இவங்களுக்கு உணவு பற்றாக்குறை இருக்கிறதுனால மரங்களையும் சாப்பிட்டு பழங்களை சாப்பிட்டு விதைகள் இங்கே எடுத்துன்னு வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுப்பாங்க, தூவாங்க. இங்கே வந்து நான் அதை கலெக்ட் பண்ணி தொட்டியில் போட்டு நான் ஒரு 2000 மரம் நட்டு வந்திருக்கிறேன். அவங்க நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, மரங்களை நடுங்கன்னு சொல்கிறாங்க பறவைகள். அதை தான் நானும் பண்ணிட்டு வரேன். ஏன்னா மரங்கள் நட்டால் பறவைகளுக்கு வீடு கிடைக்கும், மரங்களில் அவங்களுக்கு மரங்களில் உணவு கிடைக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கம்மிங் ஜென்ரேஷனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த மரங்களால் குளோபல் வார்மிங் தடுக்கப்படும். ஏன்னா மரங்கள் தண்ணீரை உறிஞ்சி பூமிக்கு அடியில் வச்சுக்கிறதுனால புவி வெப்பமடைதல் தடுக்கலாம். இது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது. நீங்கள் அட்லீஸ்ட்டு சம்மருக்கு தண்ணி வைங்க, மரங்களை நடுங்க. இதுதான் என்னோட சொல்ல வந்த இது ரிசல்ட்டு. நான் பார்த்தது, அனுபவித்தது. இந்த பறவைகளும் என்ன சொல்ல வராங்கன்னா, மரங்களை வைங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னோடய வேண்டுகோளாக இருக்குதுங்க. இவங்க 2 வேளை சாப்பிடுவாங்க பறவைங்க. காத்தால 6 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு. இதுதான் பறவைங்களோட டைமிங். நல்ல பறவைங்க. கெட்ட பறவைங்க 6 மணிக்கு மேலே வருவாங்க. அது எதுனா பேட்டு, அவுல், மஸ்கிட்டோ
இவங்கெல்லாம் 6 மணிக்கு மேலே வருவாங்க. ஒருவேளை அங்கே சாப்பிட்டுறாங்க பீச்சில், மறுவேளை இங்கே வந்து சாப்பிட்றாங்க. என்னோடய 10-15 கிலோ வேர்க்கடலை காலி ஆகிடுது. நான் என்ஜிஓ இல்லை, நான் சாதாரணவோ. அதேமாதிரி நீங்கள் வீட்டில் போய் இது ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா பேங்க்கு பேலன்ஸு காலி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு நாய் வளர்த்தாவே நம்மளால் எங்கேயும் போக முடியாது. அது நம்ம இத்தனை கிளிகள் நம்மளுக்கோசம் காத்து நிற்பாங்க. இவங்களை பட்டினி போட்டிங்கன்னா அவங்க இறந்துருவாங்க. ஒரு நாள் கூட அவங்களுக்கு ஏமாற்றம் தாங்க மாட்டாங்க. சின்ன உருவம், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் லாஸ்ட் மந்த் வந்தீங்கன்னா 15,000 கிளிகள். நாட் ஓன்லி பேரட்ஸ், நான் ஸ்பேரோ, பீஜான்ஸ் எல்லாம், குயில் வரும். குயில் அதிகமாக சாப்பிடாது, மைனாக்கள், ஸ்பேரோ அதிகமாக சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில். ஒரு 300 ஸ்பேரோ. இந்த பறவை இனங்கள்லாம் அங்கி போகிறது. தீபாவளி ஒரு பண்டிகை. நிறைய மரங்கள் இங்கே எடுத்துட்டாங்க. அதானி ஒரு 10,000 மரம் கிட்ட எடுத்துருக்காரு. மரங்கள் தான் இவங்க வீடு. இது கோயில் மரம்னு விட்டு வச்சுருக்கிறாங்க. அதுவும் கண்ணில் பட்டதுன்னா அதுவும் எடுத்துருவாங்க. ஏன்னா பறவைங்களோட சாப்பாடு கிடைக்கிற இடம் மரம். அவங்க வீடே மரம். அவங்களாவது ஒரு பறவைன்னு லைஃப்பில் எடுத்திங்கன்னா ஒரு 1000 மரமாவது நடும். நம்ம என்ன நடுறோம் சார்? நம்ம என்ன நடுறோம்? அதுதான் இந்த உலகத்துக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத பீயிங் ஹியூமன் பீயிங். அதனால நம்மளால் இந்த உலகத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளுக்கும் பிரயோஜனம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காக பிரயோஜனம் இல்லை, எதிர் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த மாதிரி இனங்கள் வாழ்ந்தாவது நம்ம குழந்தைங்க நல்லா வாழ்வாங்க. ஏன்னா நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க. மரங்கள் இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். ஏசியில் இருந்தால் நல்லதுங்களா பாபா மர்கையா? ஆமாம். நம்ம ஏசியில் வாழ்ந்தவங்களாம் கொரோனாவில் மேலே போயிட்டுருக்காங்க. பரிசுத்த ஆவிலாம் மேலே போயிட்டாங்க. நத்திங் கேன் ஹேப்பன். தே நாட் பீட். நீ தான் கடிச்சா உண்டு அதை. அதனால் இயற்கையோட வாழ பழகிங்க. இங்கே சமீப காலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, காதலர்கள் வராங்க. லவ்வர்ஸ் டேக்கு 600 பேர். இந்த ஜோசிக்காரங்களாம் இங்கே வந்தால் கல்யாணம் நடக்குது. மீனாட்சி இருக்கிறாங்க, இன்னும் என் தலையில் கட்டிடுறாங்க. எல்லாம் கண்ணை மூடிக்கின்னு இங்கே வந்துடுறாங்க காதலர்கள். ஏன்னா ஜோடி சேருமா இங்கே வந்தால். இவங்கக்கிட்ட சொன்னால் மீனாட்சி சேர்த்து வைப்பாங்களாம். எங்கன்னா பார்த்தீங்க மீனாட்சியை? யாரோ மீனாட்சியை காட்டுறீங்க. அந்த மாதிரி தான்மா இங்கே வந்தால் என்ன பண்ணுறாங்க, மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கும் நானும் பண்ணி வைப்பேன். ஆனால் நம்ம ஆளுங்க மாதம் ஆளை மாற்றி இட்டுன்னு வராங்க. எந்த மீனாட்சி கல்யாணம் பண்ணி வைக்கும்? என்னை ஏமாத்துறதை விட உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. தயவுசெய்து யாரா ஜோசிக்காரங்க தப்பாக நினைக்காதீங்க. என் தலையில் கட்டிடாதீங்க இல்லையா? எவ்வளோ கோயிலெலாம் காட்டுங்க. ஏன்னா கல்லாயி உட்காந்துக்கிறார் சாமி, அவர் மேலே கட்டி விட்டுடலாம். அவர் எதுவுமே கேட்க மாட்டார். 600 பேர் கண்ணை வேறு கட்டி இப்படி வராங்க. வந்து காதல் ஓகே ஆனவுடனே என் தொட்டிலாம் வளர்த்து வச்சுக்கிறேன்ல, அதில் பூ எடுத்து ப்ரொப்போஸ் கொடுத்துட்றாங்க. நானும் எத்தனை தொட்டி தான் வாங்கி வைக்கிறது. இதேமாதிரி காத்தால் அலோவ் பண்ணியிருந்தம்மா, ஜனம் அதிகமாக வருது, காத்தாலையும் காட்டலான்னு. நம்ம ஆளுங்க 4 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. பெல் சுவிட்சை ஒடிக்கிறாங்க. காதலி நிலாவை கூப்பிட்டோட கொடுத்துருவாங்களாமே அந்த நேரத்துக்கு. அதனால் இங்கே வந்து பெல் சுவிட்சை ஒடிச்சு சாப்பாடு இப்படிமே போட்ட பிறகு, அங்கிள் நீங்கள் கீழே போங்க ஆன்ட்டி கூப்பிட்றாங்கன்னு இவங்க அங்கே பிரசனம் பண்ணுறாங்க. திருப்பதி அம்மா இது. வணக்கம். நம்ம நிறைய பார்த்தோம், பறவைகள் பறக்கிறத பார்த்தோம், உணவளிச்சதை பார்த்தோம். சொல்ல இது ஒரு சேனலுக்காக அதுக்காக இல்லை, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் இங்கே வந்தேன். நீங்கள் சொன்னீங்க பறவைங்களுக்கு உணவளிங்க, அதுங்களுக்கு உணவு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் வந்து பெருசாக ரசிப்பினையை தவிர்த்து எதுவுமே செஞ்சதில்லை. ஆனால் எங்கள் அம்மா, அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னு தெரியல, டெய்லியும் 3 வேளையும் சாப்பாடு வச்சுருவாங்க, தண்ணி வச்சுருவாங்க. சிட்டுக்குருவி, ரெட்டைவால் குருவி, அப்புறம் காக்கா, 3 பேரும் அப்படியே எதிர்க்க இருக்க மரங்களில் இருப்பாங்க. வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. வெரி குட், வெரி குட். நிறைய பேர் கேட்பாங்க, இது எதுக்கு அவர் பண்ணணும், இதனால் அவருக்கு என்ன கிடைக்க போகுது, இதனால் அவருக்கு என்ன பண்ணுறாரு, இதனால் அவருக்கு என்ன லாபம்னு இதை அவர் பண்ணுறாருன்னு. ஏன்னா இப்போ இருக்க எல்லாருமே சரி, எனக்கு ஒரு லாபம் இருந்தால் தான் அதில் நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி லைக் பணம் எடுத்துகிட்டு நம்ம போகல, ஆனால் அட்லீஸ்ட் சஃபிஷியன்ட் தேவை. அதை தவிர்த்து நீங்கள் இதை செய்கிறீங்கல்ல, இதில் உங்களுக்கு என்ன சரி கிடைக்குது? அவங்க பெயின் ரிமூவ் பண்ணுறாங்க. நான் ஒரு கண்டிஷனில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 16 வருஷம் முன்னாடி நான் இங்கே வந்து மொட்டை மாடிக்கு வந்தது என்னோடய கவலைகளை மறக்கத்தான். அப்போது என்னோடய கவலைகள் ஃபுல்லாக அவங்க எடுத்தாங்க.
அவங்க வந்து சாப்பிடும்போது, அவங்கள ரசிக்கும் போது என்னோடய கவலைகள் எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. அவங்க பேசுவாங்க, கிக்கின்னு பேசும்போது அந்த பேச்சு ரொம்ப அருமையாக இருக்கும். இறைவனோட படைப்பை நம்ம ரசிக்கணும். அவன் வானத்தில் வரைகிறதும், அவன் படைத்த இனங்களும், இதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தலை இல்லைங்களா? அது பார்க்குறதுக்கே அது ரசிக்கும் போது நம்ம கவலைகள் போயிடுது. இந்த கவலைகள் மறக்க தான் இவங்களுக்கு உணவு அளித்தேன். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு கவலை இருக்கிறவங்க எல்லாம் வாங்க. இது அதனால தான் கவலை நிறைய டாக்டர்ஸ் வராங்க. அவங்க ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப கலப்பாக இருப்பாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆமாம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வருவாங்க. எங்கே போகணுன்னே தெரியாது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் 9 மாதம் அந்த வீட்டிலே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரெயின் டென்ஷன் ஆகிடும். இவங்களாம் இங்கே வரும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது. அந்த நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணுறோம், இவங்களெலாம் நம்ம காப்பாற்றுறோம். இதெல்லாம் நான் 16 வருஷமாக இதெல்லாம் கண்கொள்ளாக பார்க்குறேன். இவங்களோட பெயின் அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. சைக்காலஜிக்கலி இவங்க ஒரு டாக்டர்ஸ் தான், சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தான் பறவைங்க. நேச்சர்ஸ் எல்லாமே டாக்டர் தான் சார். ஆமாம், நேச்சரே டோட்டல் டாக்டர் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஆமாம், ஏதோ ஒரு இது இருக்குது. இப்போ உங்களுக்கு இதனால் உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குது? நீங்கள் வந்து ஒரு மன அமைதி அது சொல்கிறீங்க. இவங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? மரங்களை வைக்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு வீடு வேணும் சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்ம அலைகளை பார்க்குறோம் இல்லையா, அலைகள் நம்மக்கிட்ட பேசும் கடலில் உட்காந்தா சருன்னு கொஞ்சம் அது கூட ஒரு மன அமைதியான இடம். பறவைங்களும் ஒரு மன அமைதியை தராங்க. நம்மளோட கவலைகளை அவங்கள நீக்குவாங்க. இதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட பார்த்தேன். அவங்க நம்மளை சைக்காலஜிக்கலாக ஒரு பிரெயின் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க வர்றதுக்கு அவேர்னஸுங்க நான் பண்ணுறேன். அதேமாதிரி குழந்தைங்க மனசில் உட்காரணுன்னு மேஜிக்கும் கற்றுத்தரேன், மேஜிக்கும் காட்டுறேன். என்னால் முடிஞ்சது மேக்ஸிமம் இங்கே எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறேன். ஏன்னா எங்கே போனாலும் பணம் பணம் பணம். ஆமாம் சார், அதுதான் ஒரு பெரிய கேள்வி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எடுத்தோடனே வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இந்த ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் செய்கிறீங்க, இதுக்கான எக்ஸ்பென்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? என்னோடய தேவைகள் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஆடம்பர வாழ்க்கை பண்ணுறதில்ல, என்னோடய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம எதுக்கோ வாழ்க்கையை கொடுக்குறோம், ஏன் இந்த மாதிரி இனங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கூடாது? இப்போ காந்தி இருந்தார், நம்மளுக்கு சுதந்திரத்துக்கோசம் அவர் அட்வொகேட் இருந்தால் கூட அவர் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஏன் அவர் அட்வொகேட்டாக படித்து வெளியூரில் தான் படித்தது, அவர் இருந்திருக்கலாம் இல்லையா? அவர் சுயநலமாக வாழ்ந்திருக்கலாம். தரேசா இருக்கிறாங்க, அவங்க லெப்ரசி வியாதியே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அவங்களாம் சுயநலம். என் மனசில் அதுமாதிரி இறைவனை வந்து புகுந்துருக்கிறான், இனங்களை வாழ வைக்க சொல்கிறான். என்ன நானே மாற்றிக்க முடியல, நான் என்ன பண்ண முடியும்? உள்ளிருந்து ஆட்டுகிறான், நான் என்ன பண்ண முடியும்? அதுதான். ஓகே சார், தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நன்றி. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து சாருக்கான சப்போர்ட்டை கொடுங்க. அவர் கேட்கலனாலும் நம்ம பண்ணணும். அட்லீஸ்ட் நம்மளால் பண்ண முடியலனா பண்ணுறவங்களுக்காக உதவி பண்ணணும். அதுதான். நன்றி, ரொம்ப நன்றி.